தென் மாவட்டங்கள்ல ரொம்ப மோசமான நிலைமை இருக்கு. தண்ணீர் இன்று வரை இடுப்பளவு தண்ணீர் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை இந்த இடத்துல எல்லாம் துணி சலவை செய்யும் சலவை தொழிலாளர்கள் நிறைந்திருக்கிற இடம். அந்த இடம் அவங்க வெளியிலேருந்து துணிகளை வாங்கிட்டு வந்து துவைத்து இஸ்திரி போட்டு கொடுக்கும் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 800 குடும்பங்கள் அங்க இருக்கு. இன்ன வரைக்கும் யாரும் போய் அங்க அரசாங்கத்திலிருந்து பார்த்ததா செய்தியே இல்லை. அவங்களுடைய கவலை ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. நாங்க துணி வெளியிலேருந்து வாங்கி கொண்டு வந்து துவைத்து போட்ட துணியெல்லாம் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஆறுமுகநேரி, தூத்துக்குடி மாவட்டத்துல ஆறுமுகநேரியில கிட்டத்தட்ட 30,000 தொழிலாளர்கள் பாதிச்சிருக்காங்க. அதாவது அங்க செங்கல் சூளைகள் அதிகம். அந்த இடத்துலயும் மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் அரசாங்கத்திலிருந்து யாரும் போய் பார்க்கல. அதே மாதிரி ஒரு பக்கம் விவசாயிகளும் பாதிச்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்திலேயே சில இடங்கள்ல நல்ல விவசாயமும் நடக்குது. அதுல எல்லோரும் இந்த பொங்கலுக்காக அறுவடைக்கு தயாரா இருக்கிற நிலைமையில வாழை சாகுபடி கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு குறையாம செஞ்சிருக்காங்க. அது எல்லாம் முழுதும் அந்த வாழை மரமே தண்ணிக்குள்ள நிக்குது ஒரு வாரமா. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது அரசாங்கம் நிவாரணம் செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்ப அரசாங்கம் என்ன சொல்றாங்க, எதுக்கு எடுத்தாலும் பணம் இல்ல எங்க கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். இப்போ இங்க சென்னையில கார் பந்தயம் நடக்கிறதா இருந்துச்சு. அதாவது அந்த துறை மந்திரி யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க என்ன பண்றாங்க, அரசாங்கத்திலிருந்து ஒரு தொகையை ஒதுக்குறாங்க. சிஎம்டிஏ அவங்க ஒரு தொகையை ஒதுக்குறாங்க. சென்னை மாநகராட்சியும் ஒரு தொகையை அதற்கு கொடுக்குது. தனியாரும் ஒருத்தங்க அதுல சேர்றாங்க. சேர்ந்து 240 கோடி ரூபாய் செலவுல ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நடக்கிற நிகழ்ச்சி. அது 2 நாள் தான் நடக்குது. நீங்க பாத்திருப்பீங்க, இங்க பக்கத்துல சென்னையிலே ரொம்ப அழகான சாலை வசதி செஞ்சிருக்க இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொடிமர சாலை, அண்ணா சாலை, சுவாமி சிவானந்தா சாமி சாலை, காமராஜர் சாலை, இந்த 4 சாலையும் சுத்தி வருவதற்கு 3.5 கிலோமீட்டர். ஏற்கனவே நல்லா இருக்கு அந்த ரோடு. ஆனா கார் பந்தயம் நடத்தணும்னா ரோட இன்னும் மென்மையா செஞ்சாகணும். அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அதுபடி செய்யணும். அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, 240 கோடி இந்த 4 சாலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 19 வளைவுகள் வருது. இது எல்லாத்தையும் எடுத்து இவங்க போர்க்கால அடிப்படையில், அதாவது இப்போ ஜனவரியில நடக்க இருந்தது, அத இவங்க என்ன பண்றாங்க, போர்க்கால அடிப்படையில. ஏன்னா எல்லாருக்கும் கண்ணு முன்ன நடக்குது, எல்லாரும் போய் அந்த இடங்களையே நீங்க சுத்தி பார்க்கலாம். அங்க வேலை என்ன செய்யறாங்க, ப்ரீகாஸ்ட்னு சொல்லுவாங்க.
தனியாக வச்சு கலவையெல்லாம் சேர்த்து கம்பி கட்டி சுவர்களை எழுப்புவாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்து எழுப்பி ராட்சச கிரேனை வச்சு தூக்கி ரோடு ஓரங்கள்ல எல்லாம் அடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இரும்புனால அவங்க எல்லா கேலரி உட்கார்ந்து பார்ப்பதற்கு 2 பக்கமும் அமைக்கிறாங்க. இந்த வேலைய இவ்வளவு துரிதமா 2 நாள் நிகழ்ச்சிக்காக செய்யறாங்க. ஆனா அவங்க கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன், 200 பணம் இல்லைன்னு சொல்றீங்க ஒரு பக்கம், 240 கோடி ரூபாய போட்டு இந்த 2 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், மொத்தம் 6 மணி நேரம் தான் அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுக்கு உங்களால செலவு பண்றதுக்கு பணம் எங்கேருந்து வருது? இதனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனா இந்த மாதிரி வேலைகள் போர்க்கால அடிப்படையில இந்த அரசாங்கம் செய்யுது. ஆனா மக்கள் அங்க தண்ணியில கிடக்குறாங்க, ஒரு வாரமா இருக்காங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, இடுப்பளவு தண்ணி, அதை எடுக்க வழி இல்ல. இந்த அரசாங்கத்துக்கு எந்த வேலையை இவங்க போர்க்கால அடிப்படையில செய்யணும்? மக்கள் பிரச்சனையில இவங்க போர்க்கால அடிப்படையில வேலைகளை செஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு உங்க வீட்டு பையன் ஒண்ணு நடத்தணும்னு சொன்னா, இது என்ன வீட்டுல விளையாடுற குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா கார் வாங்கி கொடு, பொம்மை வாங்கி கொடு கதையாது. இது அரசாங்கம். அதனால நீங்க இந்த மாதிரி இடத்துக்கு 240 கோடி செலவு பண்றீங்க. இது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சவொன்னா அது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. திரும்ப நம்ம சகஜமா எப்போதும் போற மாதிரி தான் நம்ம போறோம். இது இப்ப உள்ள பண நெருக்கடி அரசாங்கத்துக்கு இருக்கிற நிலைமையில இதை இந்த அரசாங்கம் செய்யலாமா? அதான் என்னோட கேள்வி. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, பணம் இல்லைங்கிறாங்க. 80 கோடி ரூபாய் போட்டு ஒரு பேனாவை கடல்ல உள்ளர வைக்க போறோங்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? நீங்க முதல்ல மக்கள் பிரச்சனையை பார்க்கணும், அதுக்காக பணத்தை ஒதுக்கணும், அதுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். இப்ப எண்ணூர்ல எடுத்துங்க, சென்னையில ஃபுல்லா ஆயில் எண்ணெய் கலந்துருக்கு. வீட்டுக்குள்ள எல்லாம் தார அள்ளுற மாதிரி அள்ளி காட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன நிதி கொடுக்குறீங்க நீங்க? ஒரு வீட்டுக்கு 7500 ரூபாய் கொடுக்கறோம். அதனால பாதிக்கப்பட்ட வீடு 6700. அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு 7500 கொடுக்கறோம். 787 படகு அங்க சேதம் அடைஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு படகுக்கு 10,000 கொடுக்கறோங்கிறீங்க. அது எப்படி பத்தும் உங்களுக்கு? அது மட்டும் இல்ல, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வும் காணணும். நம்ம அத இவங்க செய்யணும். அது மட்டும் இல்லாம இவங்க விளம்பரத்தை ஒன்ன மட்டுமே நம்பி இருக்காங்க. அதாவது விளம்பரத்தை கொடுத்துட்டு நான் இதை செஞ்சிட்டேன் அதை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தேர்தல்ல என்ன சொன்னாங்க? படிப்புக்காக இது கடன் வாங்கினவங்களுக்கு முழுசும் நாங்க தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னாங்க. இன்ன வரைக்கும் செஞ்சாங்களா? செய்யல. ஆனா இந்த மாதிரி 240 கோடியை போட்டு 2 நாள் கூத்துக்கு வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட 3 வருஷமா ஏழை பிள்ளைங்க படிக்கிற கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல படிக்கிற 11, 12 படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு லேப்டாப் மடிக்கணினி கொடுக்கணும். அதை கொடுக்கல இந்த அரசாங்கம். ஏன்னா அதை அவங்களால அவங்க தாய் தகப்பனால வாங்கி கொடுக்க வசதி இருக்காது. அந்த பையனோ அந்த பொண்ணோ காலேஜ் படிப்புக்கு போறதுக்கு முன்ன அவங்களுக்கு மடிக்கணினியை ஆபரேட் பண்ண செய்திருக்கணும். அப்படிங்கிற எண்ணத்துலதான் அம்மா அந்த இதை கொடுத்தாங்க. ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? கேட்டா பணம் இல்லங்குது. லேப்டாப்பை இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கோம், லேப்டாப் கொடுக்கலாமா அல்லது வேற இது கொடுக்கலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதனால இந்த அரசாங்கம் விளம்பர அரசாங்கமா இருக்கு. சரி, அது ஒரு பக்கம்.
அடுத்தது பாத்தீங்கன்னா பால், ஆவின் பால். நாங்க எங்க ஆட்சி நடந்தப்ப எல்லாம் எல்லாரும் பாத்திருப்பீங்க. எங்கேயாவது போய் நீங்க தமிழ்நாட்டுல ஆவின் பால் கிடைக்கல அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லியிருப்பீங்களா? இல்ல, சகஜமா எப்ப வேணாலும் போகலாம், வாங்கிக்கலாம். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை என்ன, அதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா கோட்டைக்கு போயிட்டு வருவாங்க. வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உட்கார்ந்து பேசுவோம். அப்போ அம்மா என்ன பண்ணாங்க, ஏழை பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், இந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு தொழில் இருக்கணும் அப்படிங்கறத நினைச்சு ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா குறைச்சலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50,000 இருந்து 1,00,000 மாடுகளை வாங்கி கொடுப்போம். அந்த பகுதியில் உள்ள மக்கள் அத லோன் போட்டு அந்த பேங்க கூப்பிட்டு பேச வச்சு அவங்களுக்கு ஒரு சப்சிடி, அந்த அமௌண்ட அவங்க பேர்ல தமிழக அரசே கட்டிடும். மீதியை அவங்க லோனை அடைச்சிக்கணும். அந்த பால் கறந்து வித்து அடைச்சிக்குவாங்க. அப்படி இருந்தது. அதை நாங்க தொடர்ந்து சைக்கிள் மாதிரி செய்யணும். அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நான் கண் கூட பார்த்தது, நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு செஞ்சதுதான் அந்த திட்டங்கள்லாம். அதனால என்னாச்சு, நம்மளுக்கு உபரியா பால் இருந்து அதை நாங்க பவுடர் பண்ணுவோம். அதை வெளிநாட்டுக்கும் வித்திருக்கோம், வெளி ஸ்டேட்டுக்கும் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி வெண்ணெய், நெய், இந்த இதர பொருள்கள்லாம் நாங்க அதுல இருந்து நாங்க உருவாக்குவோம். ஆனா அதுக்கு எங்க பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமத்தில் உள்ள குடும்பங்களை நீங்க ஒரு வெண்ணெய் புரட்சிக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி செஞ்ச ஒரு அரசாங்கம் அம்மா தலைமையில நடந்தப்ப நாங்க செஞ்சோம் அத. ஆனா இப்ப என்ன தெரியுமா நடக்குது, கிட்டத்தட்ட 36-40 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு அம்மா இருந்தப்ப கொள்முதல் எங்களுக்கு. ஆனா இப்ப அது இல்ல. இப்ப ஒரு 20 லட்சத்துல இருந்து 22 லட்சத்துக்குள்ளதான் போயிட்டு இருக்கு. இவ்வளவு இடர்பாடு, இவ்வளவு குறைவு இருக்கும்போது, ஜனத்தொகையும் அதிகரிக்கும் போது அந்த பால் எப்படி இங்க பத்தும்? பால் இல்ல. இவங்க என்ன செய்யறாங்க, உடனே வெளிக்கு பிரைவேட் பால் உற்பத்தியாளர்கள், பால் விநியோகிக்கிற கம்பெனிகள், அவங்களோட பேசிக்கிறது. நீங்க ஒரு பாக்கெட்டுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க, எங்களுக்கு நீங்க எவ்வளவு வேணா கொண்டாந்து வித்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுங்க. இது எங்க இந்த தவறு நடக்குது அப்படிங்கறத நான் சுட்டி காட்டணும், உங்களுக்கு எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இத சொல்றேன். ஏன் அப்படின்னா, நீங்க கிராமப்புறங்கள்ல இருக்கிற பெண்களுக்கு மாடுக்கு நீங்க லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, அரசாங்கமும் ஒரு அளவு அவங்களுக்கு அந்த பண உதவியை செஞ்சா நம்மளுக்கு பால் உற்பத்தி பெருகும். நீங்க ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே செய்யல, அத பத்தியெல்லாம் நீங்க யோசிக்கவே இல்லை. யோசிக்காம இருந்துட்டு இன்னைக்கு பால் குறைவா இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், பால் உற்பத்தியே குறைவா பண்றீங்க, ஆனா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிர்வாகங்கிறது அது பெர்மனன்ட். அதனால என்ன ஆகுது, உங்களுக்கு லாஸ் வருது. இது வேற யாரும் சொல்ல வேணாம், நம்ம வீட்டுல உள்ளவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட கேட்டாவே சொல்லிடுவாங்க. அதனால இந்த அரசாங்கம் வெண்மை புரட்சிக்கு சும்மா மீட்டிங் போட்டு மேடைக்கு மேடை பேசுறத முதல்ல விட்டுட்டு, மக்கள் பணி அப்படிங்கறதுல இது எல்லாமே சேரும். இதெல்லாம் செய்யணும். அது மட்டும் இல்ல, எங்க பார்த்தாலும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்க இந்த மக்கள். அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை இந்த அரசாங்கம் செஞ்சாகணும். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றேன். இவங்க போன வருஷம் என்ன சொன்னாங்க, போன வருடம் ஒரு அறிவிப்பு விட்டாங்க. நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்களா, நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் என்னன்னு தெரியல. அதாவது 400 யூனிட் வர, அதாவது 200 யூனிட்டுக்கு மேல போனா ஒவ்வொரு வருடமும் 10% ஒரு யூனிட்டுக்கு விலை ஏற்றப்படும்
அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது 2027 வரை கடைபிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்ப அது இந்த மாசத்துல இருந்து சத்தம் இல்லாம அந்த பில்லு உயரும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 200 யூனிட்ல இருந்து 400 யூனிட் உபயோகிக்கிற மக்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹1.50 ஏறுது. சோ இதே மாதிரி 1000 யூனிட் வரைக்கும் கொண்டு போறாங்க படிப்படியா. 10%. உங்க வீட்டுல நீங்க எவ்வளவு உபயோகிச்சிருக்கீங்களோ அதுல 10% நீங்க கூட கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் அரசாங்கம் யோசிக்கணும். அதுவும் இந்த மாதிரி கஷ்டப்படுற இந்த நேரத்துல மக்கள்கிட்ட இருந்தே பணத்தை வாங்கறதுக்கே நிக்கிறீங்க. அதை முதல்ல நிறுத்துங்க அப்படிங்கறத நான் கேட்டேன். இன்னைக்கு திரு எம்ஜிஆருடைய 36வது நினைவு தினம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. அதிமுகவுடைய அனைத்து அணிகளையும் ஒன்றிணைப்பதுதான் என்னுடைய முதல் பணின்னு சொல்லியிருந்தீங்க. இப்பயும் அதான் சொல்றேன். நிச்சயமா நீங்க பாருங்க. அந்த நம்பிக்கை இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லணும். இருக்கு. அதாவது ஒண்ணு வச்சுங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துற கடமை எங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த அரசாங்கம் தொடர்ந்து இருந்துச்சுன்னா, இந்த திமுக ஆட்சி தொடர்ந்து இருந்தால், அதாவது இலங்கை கதை தான் இங்க தமிழ்நாட்டுக்கும் வரும். அத மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்க சொன்னது எதையுமே செய்யல, எதையுமே போய் ஒரு தெளிவே இல்ல அவங்களுக்கு. நான் நேத்திக்கு கூட அததான் சொன்னேன். அவங்களுக்கு தெளிவு இல்ல, இஷ்டத்துக்கு பேசுறாங்க. அதோட தன்மையை அவங்க எதையுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடக்கல. அதனால அவங்க தன்னை திருத்திக்கிட்டு, ஏன்னா வாக்களிச்சிருக்க மக்களை வஞ்சிக்காதீங்க அப்படிங்கறத நான் கேட்டேன். அதிமுக அணிகளுக்கு இடையான அந்த பிளவு, அந்த கேப் இன்னும் அதிகமாயிட்டே தானே மேடம் இருக்கு. ஓபிஎஸ் தனியா இருக்காரு, எல்லாருமே தனித்தனியா இருக்காங்க. அது சேர்க்க முடியும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா முடியும், நிச்சயம் முடியும். திரு ஓ பன்னீர்செல்வம் அதாவது நான் சொல்றேங்க திரும்ப, நிச்சயம் முடியும். ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, அதுவும் மக்களுக்காக, எங்களுக்காக இல்ல, மக்களுக்காக சொன்னது. அதை நிறைவேற்றுற பொறுப்பு எங்கள்ல எத்தனை அணியா பிரிஞ்சாலும் அவங்களுக்கும் இருக்கு. அதனால இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும்.